ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீ எப்படி மேக் பண்ணுறதுங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ப்ளூ டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் டீ கேள்விப்பட்டிருக்கேன், பிளாக் டீ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ப்ளூ டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ டீயில் வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஆப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வந்து சேரும். அது என்ன ப்ளூ டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூலேருந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு டீ தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ், கனடா, கலிஃபோர்னியான்ட்டு ஏன் நம்ம ஊரில் கூட நிறைய பேர் குடிச்சிட்டு தாங்க இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா தெரில. இந்த டீயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ குடிச்சிட்டே வரதுனால பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியுன்றதை நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற அந்த நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், அதுக்கப்புறம் ஆயுர்வேதத்துலேயும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டீ எப்படி மேக் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த டீ மேக் பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 சங்குப்பூ வேணுங்க. அண்ட் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன் வந்து இதில் கடைசியில் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1 டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு 4லேருந்து 5 சங்குப்பூவை நல்லா போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது கொதிச்சுட்டே இருக்கும்போது இது எந்தெந்த வியாதிகளுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூரான்ஸ், பிரெயினில் வந்து நியூரான்ஸ்லாம் கனெக்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இதை வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மெமரி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுத்துட்ருக்காங்க, லங் கேன்சர் கொடுத்துட்ருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஏஜிங்கை வந்து ஸ்லோ பண்ணும். சின்ன வயசுலேயே வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ உங்களுக்குலாம் வந்து நல்லா ஸ்கின் க்ளோ ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் யங்காக வந்து காட்டும். அதே மாதிரி இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொன்னால அது எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு டக்குன்னு இந்த ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறது, தும்மல், இருமல் எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு, ஹேருக்குன்ட்டு போயிட்டு இதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் நான் வந்து படித்தேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போயிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ மெடிசனல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு. அண்ட் இந்த சங்குப்பூ டீயை வந்து நம்ம ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அண்ட் டீ நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஏலக்காய் ஒன்று போட்டுருங்க. அதேமாரி சின்னதாக லெமன் கட் பண்ண ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டுருங்க. ஒரு 20-30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சக்திவேல். ஹேவ் எ ஹாப்பி ஹெல்த்தி டே.